இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம்? ஸோ இலக்கியா என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு பிளான் பண்ண அந்த பிளான் எல்லாமே சொதப்பல தாங்க போய் முடியுது. கௌதம் வெளியே வருவாரா மாட்டாரா? இந்த சீரியலில் கடந்த ஒரு மாதமாக வெறும் இலக்கியா, ஜானகி, அப்புறம் நம்ம எஸ்எஸ்கே, நாகு, இந்த 4 பேர் தான் வளைச்சு வளைச்சு காட்டுறாங்க. அதில் நாகு நல்லவனா தெரிஞ்சு இலக்கியா பக்கம் சேர்ந்துட்டான். ஸோ இப்போது நாகு கதையும் காலி. நாகுவையும் எஸ்எஸ்கே முடிச்சிட்டான். இப்போ இருக்கிறது நம்ம இலக்கியா, ஜானகி 2 பேர் மட்டும்தான். அவங்க 2 பேர் கதையும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே தெளிவாக பிளான் பண்ணிட்டான். ஏண்டா இப்படியே எஸ்எஸ்கே உடைய பிளானே ஜெயிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா இலக்கியா என்னதாண்டா பண்ணுவாங்க? சீரியலுக்கு தலைப்பு இலக்கியான்னு போய் வச்சுருக்கீங்க, ஆனால் இலக்கியாவால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எப்படி தலைவரே? இதுக்கெல்லாம் வாய்ப்பு கொஞ்சம் கொடுக்கணுமா இல்லையா? ஸோ அப்படி தான் இலக்கியாவுக்கு இப்போது கடைசி வாய்ப்பை இயக்குனர் ரெடி பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, எஸ்எஸ் இப்போ எடுத்து வச்சு என்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் கார்த்தி அப்புறம் நம்ம நாகு 2 பேரையும் அடைச்சி வச்சுருங்க. 2 நாளுக்கு அவங்க வெளியே வரக்கூடாது. அப்போ தான் நான் இந்த கேஸில் கௌதமை நிரந்தரமாக ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே சொன்ன உடனே இந்த வந்துட்டேன் பாரு அப்படின்னு நம்ம இலக்கியா ஜானகி அழைச்சிட்டு வேக வேகமாக கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாங்க. ஆனால் இதுக்கு இடையில நம்ம ரேவதிக்கு ஒரு சின்ன குழு கிடைக்கிது. என்னன்னா, ஸோ ரேவதி யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி கூட வேலை பார்க்குற அந்த ஹவுஸ் கீப்பிங் அக்கா சொல்கிறாங்க, என்ன புஷ்பா, என்ன பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க? இல்லைக்கா, நம்ம ஓனருடைய இல்லைக்கா ஒன்றும் இல்லை. புஷ்பா சொல்லுடி, என்னாச்சு? நம்ம ஓனர் ரூம் இருக்குல்ல, அதில் இருக்க பீரோ லைட்டாக ஆடிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு. அதை தொடக்கலான்னு போகிறதுல ஓனர் வந்துட்டாரு. திட்டாரு டக்குன்னு. இவனை யார் இங்கே வர சொன்னது? நான் இல்லை பார்க்கலான்னு தெரியாது அவனுக்கு, வெளியே போகும்போதில்ல அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. நான் ரூமுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி ரூமை ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சி வைக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி அவரே திட்டுறாரு. அதுவும் இல்லாமல் அந்த பீரோ லைட்டாக ஆடின மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டு சொல்லணும்னு போகிறதுக்குள்ளே அவர் திட்டி என்னை அனுப்பிட்டாரு. அதுதான் பீரோக்குள்ளே என்னவா இருக்கும்? என்ன இருந்தால் பீரோவில் எப்படி ஆடும்? ஐயோ புஷ்பா, நீயும் பார்த்துட்டியாப்போ? என்னக்கா சொல்கிறீங்க? நீயும் பார்த்துட்டியானா புரியல எனக்கு. என்னத்தை பார்த்துட்டியான்னு கேட்குறீங்க? இல்லை புஷ்பா, அது அக்கா சொல்லுங்கக்கா. இல்லை புஷ்பா, காலையில் நான் சார் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். இன்றைக்கி போகும்போது பார்த்தா சார் இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டார். நீ வேலைக்கு வரதுக்கு முன்னாடி சார் வந்துட்டு தெரியுமா? என்னக்கா சொல்கிற? ஆமாம் புஷ்பா, நான் திட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ உள்ளே போயிருக்க. சார் அந்த நிச்சயம் பீரோலு அதை பண்ணிட்டு இருந்தார். நானும் அப்போ தான் துடைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே இருக்க கிளாஸ்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். தொடச்சிட்டு இருக்கும்போது அது வழியாக உள்ளே பார்த்தேன். சார் அந்த பீரோலுக்குள்ளே ஒருத்தனை கட்டி போட்டு வச்சுருக்காரு. அதுவும் வாயெல்லாம் கட்டி கையெல்லாம் கட்டி வச்சுருக்காரு. என்ன காரணம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்லை, அப்போதைக்கு கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் இன்னமும் மிரட்டிட்டு இருந்தார். நான் அதை பார்த்துட்டு பயந்து போய் வந்துட்டேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது புஷ்பா. சார் இப்படியாப்பட்டவர் கிடையாது. இது வரைக்கும் சாரை நான் அப்படி பார்த்ததும் இல்லை. கொஞ்சம் நக்கலாக பேசுவார், சில நேரம் கொஞ்சம் கோவப்படுவார். ஆனால் அதுக்காக கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தனை கடத்திக்கணும்னு வச்சுருக்காருன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது புஷ்பா. அக்கா, நீங்கள் நல்லா பார்த்தீங்களா? ஐயோ புஷ்பா, காலையிலேருந்து அதை பார்த்துலேருந்து எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. பேயை பார்த்து பயந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது புஷ்பா. உண்மையிலேயே நம்ம முதலாளி நல்லவரா கெட்டவரானே எனக்கு தெரியலை. எனக்கு இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கல புஷ்பா. சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு தோன்றது என்னன்னா, ஒருவேளை எஸ்எஸ்கே அந்த நாகுவை தான் கொண்டு இங்கே வச்சுருப்பானோ? அப்போது இலக்கியா தேடிட்டு இருக்க நாகு வேற எங்கேயும் இல்லையா, இங்கே தான் இருக்கானா? ஆடா பாவி, இந்த நாகுவை தேடி நாங்கள் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கோம். ஆனால் கடைசியில் நீ எங்களை முட்டாக்கிற விதமாக அந்த நாகுவை கொண்டு இங்கே தான் அடிச்சு வச்சிருக்கியா? இது இலக்கியாட்ட சொல்லியாகணுமே. பாவம் இலக்கியா, கௌதமை காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறா. உடனே இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம ரேவதி. அதுக்குள்ளே இலக்கியா அந்த கெஸ்ட் ஹவுஸை ஃபுல்லாக தள்ளிட்டாங்க. கெஸ்ட் ஹவுஸில் அந்த நாகும் சரி கார்த்தியும் சரி எங்கேயுமே இல்லை. என்ன இது, அந்த எஸ்எஸ்கே இங்கே தான் சொன்னான், கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கோம். ஆனால் இங்கே நாகும் இல்லை, நம்ம கார்த்தியும் இல்லையே. அப்போ எங்கே போயிருப்பாங்க? யோசிச்சுட்டு இருக்கும்போது ரேவதி கால் பண்ணுறாங்க. ஜானகி ஒன்னே, யார் இலக்கியா கால் பண்ணுது? அத்தை, ரேவதி தான் கால் பண்ணுறாங்க. ரேவதியா? அவன் ஏன் கால் பண்ணுறா, என்னென்னு கேளு. ஹலோ இலக்கியா, எங்கே இருக்க? அத்தை, எஸ்எஸ்கேயோட கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கோம். எதுக்கு இலக்கியா? இல்லை, இங்கே தான் அந்த எஸ்எஸ்கே கார்த்தி நாகு 2 பேரையும் கொண்டு அடைச்சி வைக்க சொல்லியிருக்கான். அதான் அவங்கள பார்க்க தான் இங்கே வந்தோம். ஐயோ இலக்கியா, எனக்கு என்னமோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை இலக்கியா, அந்த நாகு வேறு எங்கேயும் இல்லை. எஸ்எஸ்கே நமக்கு தெரியாமல் நம்மளை நல்லாவே சுற்றுல விடணும்னு அந்த நாகுவை கடத்தி கொண்டு ஆஃபீஸில் இருக்கிற அவனுடைய பீரோவில் தான் அடைச்சி வச்சுருக்கான். நாகு இங்கே தான் இருக்கான், வேறு எங்கேயும் போகலை. சொன்ன உடனே இலக்கியா சந்தேகப்பட்டு உடனே அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்க.
பார்த்தா நம்ம எஸ்எஸ்கே ரவுடி பசங்க 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க வந்து இலக்கியாவையும் ஜானகியும் அடிக்க ட்ரை பண்ணும்போது யாருக்கும் தெரியாமல் இலக்கியா பேக்லேருந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சு விட்றாங்க. அவங்க 2 பேரும் சுருண்டு விழுவதுக்குள்ளே இலக்கிய ஜானகிக்கு தப்பிச்சிடறாங்க. ரேவதியும் வந்துடுறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க, உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாம் இலக்கியா, நானும் பார்த்தேன். அவன் அந்த பீரோல் பயங்கரமாக ஆடினுச்சு. என் கூட வேலை பார்க்குற அக்கா சொன்னாங்க, அந்த பீரோலில் எஸ்எஸ்கே ஒருத்தனை அடைச்சி வச்சிருக்காராம். அதுவும் கையில் துப்பாக்கி வச்சு அவனை மிரட்டி அடைச்சி வச்சிருக்கதா அந்த அக்கா சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அது நாகு தான் இலக்கியா. நாகு தவிர வேறு யாரையும் அவனை கடத்தி வச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று நாகுவாக இருக்கணும், இல்லை நம்ம கார்த்தியாக இருக்கணும். 2 பேரில் ஒரு ஆள் அங்கே இருக்காங்க. அப்படின்னா நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம் அத்தை? அதை அதான் இலக்கியா எனக்கும் புரியல. அத்தை திரும்பவும் நானே ஒரு ஐடியா சொல்கிறேன், ஓகேவா? சொல்லு இலக்கியா. நானும் ஜானகியத்தை 2 பேருமே உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஹவுஸ் கீப்பிங் மாதிரி வேஷம் போட்டுட்டு வரோம். நம்ம 3 பேர் அங்கே போவோம். எஸ்எஸ்கே இல்லாத நேரமாக பார்த்து அந்த கேபின் உள்ளே போயிட்டு அந்த பீரல் திறந்துட்டா உள்ளே இருக்கிறது கார்த்தியே நாகுவா யாருன்னு கண்டுபிடிச்சலாம். அது கார்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாகுவா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? சரி இலக்கியா, கௌதம் வெளியே கொண்டு வரதுக்கு இதை தவிர வழியும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு 3 பேரும் கிளம்புறாங்க. 3 பேரும் ஆஃபீஸுக்குள்ளே ஹவுஸ் கீப்பிங் மாதிரி உள்ளே பூந்துறாங்க. பூந்து எஸ்எஸ்கே ரூமுக்குள்ளே போயிட்டு இங்கே நம்ம இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பீரோ போய் திறக்க ட்ரை பண்ணால் திறக்க முடியல. உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இலக்கியா பீரல் சாவி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு ட்ராவை திறந்து அந்த பீரல் சாவி எடுத்து கொடுக்குறாங்க. இலக்கியாவும் கஷ்டப்பட்டு திறந்துட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து எஸ்எஸ்கே உள்ளே வரான். அதை ரேவதி பார்த்துறாங்க. ஐயோ இலக்கியா, பெரிய ஆபத்து நமக்கு. என்னத்த சொல்கிறீங்க, என்ன ஆபத்து? அங்கே பாரு இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே வந்துட்டுருக்கான் லிஃப்ட்டில், சீக்கிரம் துறை அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்கே அப்போ தான் கேபினுக்குள்ளே வருவான். டக்குன்னு பார்த்தா நம்ம இலக்கியா கதவை திறந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா நம்ம நாகு இருக்கான். நாகுவை பார்த்தா இலக்கியாவுக்கு செம ஷாக்கு. நாகு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கட்டை ஊற்றுருவாங்க. நாகு ஒன்று, நல்ல வேலை மேடம், என்னை வந்து காப்பாற்றுனீங்க. நீங்கள் மட்டும் வராமல் இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருந்துருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி மேடம். ஐயோ நாகு, எஸ்எஸ்கே வந்துட்டான், வாங்க இங்கே ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு இந்த 3 பேர் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டதும் எஸ்எஸ்கே உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, அந்த இலக்கியா ஜானகி 2 பேரும் இந்நேரம் நம்ம ஆளுங்கள்ட்ட அடிபட்டு உள்ளே கிடப்பாளுங்க, இனி எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லிட்டு இருப்பான். இப்போ எஸ்எஸ்கேவுக்கு தாட்சாயினி கால் பண்ணுவாங்க. எஸ்எஸ்கே எங்கே இருக்கீங்க? சொல்லு தாட்சாயினி, ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்னாச்சு? அந்த இலக்கிய ஜானகி 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா? இங்கே பாரு தாட்சாயினி, இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. இலக்கியா ஜானகி 2 பேரையும் நம்ம ரவுடி பசங்க நேரம் போட்டு தள்ளியிருப்பாருங்க. 2 பேரும் மயக்கத்தில் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்க போகிறாங்க. நாளான்னைக்கு வர கோர்ட்டு கேஸ் ஹியரிங்கில் கண்டிப்பாக அந்த இலக்கியா ஜானகி யாரும் வரப்போகிறது இல்லை. கௌதமுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் அவங்க ஒப்படைக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் கௌதம் தான் குற்றவாளின்னு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்லிடுவாங்க. கௌதம் நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்க போகிறான். அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு தாட்சாயினி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஃபோன் வருது எஸ்எஸ்கேவுக்கு. தாட்சாயினி ஒரு முக்கியமான காலத்தை நான் கூப்பிட்ற வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி எஸ்எஸ்கே பேசிக்கிட்டு அப்படியே பால்கனியில் போய் நின்றுட்டுருக்காரு. அந்த கேப் பார்த்து நம்ம நாகு, இலக்கியா, ரேவதி அப்புறம் ஜானகி 4 பேரும் அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இலக்கியா என்ன பண்ணுவாங்க, நாகு கிட்ட கார்த்தி நீங்கள் எங்கே அடைச்சி வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. நாகு உண்மையை சொல்லுவான். உடனே அங்கேருந்து கிளம்பி நம்ம நாகு கார்த்தி அடைச்சி வச்ச இடத்துக்கு போயிட்டு கார்த்தியை அவங்கள்ட்ட வந்து மீட் எடுத்துருவாங்க. அப்போ தான் எஸ்எஸ்கே பீரோல் வந்து பார்ப்பான், நாகு இருக்க மாட்டான். நாகு காணுமேன்னு சொல்லி ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி கேட்பான். அங்கே பார்த்தா இலக்கியாவும் இருக்க மாட்டா. ஸோ இலக்கியாவும் காணும், நாகும் காணும். அடுத்தது கார்த்தி இருக்க இடத்துக்கு கால் பண்ணி கேட்டால் கார்த்தியும் இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க, நாம் வசமாக மாட்டிக்கிட்டோம், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயங்கர குழப்பத்தோடையும் பயங்கர கடுப்போடையும் எப்படியாவது எஸ்எஸ்கே இலக்கியாவை பிடிக்கணும் அப்படின்னு துரத்துவான். ஆனால் இலக்கியா எப்படியும் தலைமறைவாகி 2 நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு நாகுவையும் கார்த்தியும் அழைச்சிட்டு வந்து இந்த கேஸுக்கும் கௌதமுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணது எஸ்எஸ்கே தான் நிரூபித்து கௌதமை நிரபதினு வெளியே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்கே பண்ண எல்லா குற்றத்துக்கும் பாவத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்து எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கும் அனுப்ப போகிறாங்க நம்ம இலக்கியா.